போயிட்டு வரேன். காலேஜுக்கு வரக்கூடாதுமா. அத்தை சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் வந்து உன்னை தூக்குதேன். ஐயோ காலேஜுக்கு நேரம் ஆயிட்ட. வேண்டாம் தங்கம். அத்தை இப்ப காலேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ காலேஜுக்கு நேரம் ஆயிட்ட. மீனா ஐயோ இவ வேற எங்க தான் போய் தொலைவாளோ. எடி மீனா தூக்குறது பிரச்சனை இல்ல. அப்புறம் நீ இறங்க மாட்ட. அப்புறம் நான் காலேஜுக்கு போன மாதிரி தான். ஐயோ என் தங்கம். என் தங்கம் அத்தை காலேஜுக்கு போகணும்லாமா. இறங்குமா. அத்தைக்கு நேரம் ஆயிட்டலாமா. நான் வாவே என் தங்கம். அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ. அத்தை மொழி பேசும் தங்க கிளிகள். இங்க பாரு, இந்த அத்தை வாழ்றதே உனக்கும் உங்க அம்மாவுக்காகவும் தான். இந்த உசுறு வாழ்றதே உனக்காக தாண்ட செல்லும். என் தங்கம், நீ நேசிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல என்ன யாரும் நேசிக்கலடா. அத்தை காலேஜுக்கு போயிட்டு வரும்போது உனக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு வரட்டா? நீ வீட்டே நின்னுக்கிட்டுதியா? என் பிள்ளை கண்ணீரை பாரு. என் பிள்ளை அழுதுருக்கோமா. சரி நீ நின்னுக்க. அத்தைக்கு நேரம் ஆயிட்டு வரும்போது உனக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு வரேன்னா. மீனா சும்மா இவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? எடி மீனா எங்க விடுங்க. அவ காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்ன இப்ப மட்டும் விலகி போய்கிட்டு இருக்கா? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா. அவ காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இப்போ போய் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. எனக்கு எப்போ ஆசை இருக்கோ அப்பதான் கூப்பிட முடியும். ஏங்க அவ காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன் அவன சின்ன பிள்ளையா? அவ கிளம்பி போக மாட்டா. நீ தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஒழுங்கா ரூமுக்கு வா. ஏங்க உங்க மகன் வேற நின்னுக்கிட்டு இருந்தா. அவன் வேற அவளை விட மாட்டான். அதெல்லாம் அவ பாத்துக்கிட்டு வா. நீ ரூமுக்கு வா. ஏங்க நான் டிஃபனை கொடுக்கணும். தம்பி தூக்கிட்டு வரணும். வேலை இருக்குங்க. இன்னும் வீட்டு வேலை வேற அப்படியே கிடக்குது. வேலை பார்க்கட்ட உங்க அம்மா வேற ஏசுவாவ. ஆனா நான் உனக்கு புருஷன் தானே. இல்லங்க காலையிலே எனக்கு மதியம் டியூட்டிக்கு போகணும். அதான் சொல்றேன். நீங்க போறதுக்குள்ள சமையல் வேலை பார்க்கணும். அந்த விறகு வேற ஒருங்க எரிய மாட்டேங்குது. விறக பத்தி மூட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. உங்ககிட்ட ஒரு ஸ்டவ் கேட்டேன். நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாடி, நான் ஆசையா கூப்பிடும் போதும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்ப தானே நான் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் உனக்கு. வண்டி அப்படி இல்லங்க. நீங்க சீக்கிரம் டியூட்டிக்கு போகணும்னா நான் சீக்கிரம் சமைக்கணும். அந்த விறகு சீக்கிரம் எரிய மாட்டேங்குது. அதான் ஸ்டவ் கேட்டேன். சரி வாங்கலாம். உள்ள வா. எங்க தம்பிக்கு இன்னும் இட்லி வேற உருட்டல. அவன் வேற பசியில இருப்பான். பாரு கோத்த குழப்பிடாத சொல்லிட்டேன். மீனா சரி இந்த டிஃபன் மட்டும் வட்ட கொடுத்துட்டு வரேன். ரூமுக்கு போறேன். சீக்கிரம் வரணும். 5 நிமிஷத்துல வரல. கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல வர. புரியுதா? இந்த உசுறு கண்டு போராடுறது உனக்கும் பிள்ளைக்காகும் தான். ஏண்டி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போய. அதான் உனக்குன்னு ஒருத்த இருக்கல்ல. நான் பாத்துக்கிடுதேண்டி. நீ ஏண்டி இந்த குடும்பத்துல கண்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்க? என் தலையெழுத்த மாத்த முடியாது. நீ ஏண்டி எனக்காக உன் தலையெழுத்த மாத்திக்கிட்டு இருக்க? உன்னையும் உன் புள்ளை இப்படி விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா வாழ்வேன் நினைச்சியா? நான் இப்படி ராப்பகலா படிக்கிறேன் உனக்காக தான். உனக்கு அறையத்தம நான் எனக்குன்னு வாழ்க்கை அமைச்சுக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன்டி. நீ இப்படி இருக்கதா எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. என் வாழ்க்கை தான் நாசம்னா போச்சுன்னா என்னால உன் வாழ்க்கை நாசம்னா போய்கிட்டு இருக்கு. வேண்டாண்டி, என் வாழ்க்கை நான் பாத்துக்கிடுதே. நீ நல்லா இருடி. நீ உசுருடி. என் உசுரு
உன் வாழ்க்கைய மாத்தாம நான் எந்த போக மாட்டேன். நீ சந்தோஷமா வாழட்டி. நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்தே நான் சந்தோஷமா இருப்பேன்டி. உன்னை உன் பிள்ளைய நான் இப்படி விட்டுட்டு நான் மட்டும் போய் சந்தோஷமா வாழணும்ல. எனக்கு ஒரு குறை இல்லடி. சில நேரம் உங்க அண்ணன் அப்படி நடந்துக்கிடுவாங்க, மத்தபடி எனக்கு எந்த குறையும் இல்லடி. நீ என்ன பத்தி கவலைப்படாத. சில நேரம் அப்படி நடந்துக்கிடுதானா? நீ என்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்னு ஒரு நாள் சொல்லு பாப்போம். நீ ஒரு நாள் நிம்மதியா தூங்குறனால சொல்லு பாப்போம். அப்படி நீ ஒரு நாள் நிம்மதியா தூங்கிட்டேனா அன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போதுமா? எனக்கு இரவுதான், விடியல் கிடையாது. விடியும், உன் வாழ்க்கையும் விடியும். நான் படிச்சு உன் நிச்சயமா நான் ஒசத்துவேன். சரி, உன் முன்னாடி அழக்கூடாதுன்னு கெட்டதான் இருந்து பார்க்க, ஆனாலும் முடியல. இந்தா உனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் வச்சிருக்கேன், இந்த சாப்பிடு. இங்க பாரு, நேரத்துக்கு சாப்பிடு. அப்புறம் தொட்டுக்க ஊறுகாலாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுறேன்னா? சரி சரி சரி, நீ பார்த்து போயிட்டு வா. இங்க பாரு, பஸ்ல போ, இனி நடந்து போவாத, நேரம் ஆயிரும். நீ நேத்து கொடுத்த 2 ரூபா என்கிட்ட இருக்குதே. தம்பி வேற நேரம் ஆக்கி விட்டுட்டான், நான் பஸ்ல போறேன். சரியா? தொட்டு காணுமா? போதும் போதும், 2 ரூபா இருக்கு, நான் பஸ்ல போயிடுறேன். சரி, வாங்கிட்டு கிளம்பு. இவன் தான் நின்னா பத்துக்க, இப்ப மறுபடியும் வாரேன்னு சொல்லாம பாரு. அவன் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்தா நீ கிளம்பு. என்ன செய்யனே தெரியல, அவன் தான் உன்னை விடவே மாட்டானே. எப்பெல்லாம் கூப்பிட்டு பார்க்காம பாரு. எல்லாம் அத்தை காலேஜுக்கு போட்டோம்னா நேராவது. ஐயோ ஐயோ. மீனா, மீனா, வந்துட்டாங்க. சரி, நீ கிளம்பு. சரி, நான் உன்னை தம்பி தூக்கிட்டு போறேன். நீ எப்படி தூக்கிட்டு போக முடியும்? எப்படியும் அண்ணாச்சி கடை வரைக்கும் நடந்துதான் போவேன். அண்ணாச்சி கடை தங்கம் பாட்டி யாராவது இருப்பாவ, நான் வீட்டை கொடுத்துட்டு போறேன். சரியா? அப்படினாலும் வடிவு பாட்டி வீடு பக்கத்துல தானே, ஐ வீட்டுல விட்டுட்டு போறேன். போற போய் தூக்கிக்க. சரி. எத்தனை நாளைக்கு இந்த வாழ்க்கை நீ வாழ போறேன்னு நானும் பார்க்கதானே பாரு. இங்க பாரு, அழுதுட்டு இருக்காத. உன் வாழ்க்கையாவது விடி பிறக்கட்டும். போ. இருல கூட்டிட்டு போறேன்ல. எப்பாடா? எப்பாடையா? எங்க தூக்காம போயிடுவோன்னு பயம் உனக்கு. அம்மா என்னையா? டாடா. சரி டாடா. அத்தை கூட போறேன். சரி தங்கம், நீ அத்தை கூட போ. மீனா. சரி நீ போ. சரி போயிட்டு வரேன். சரி நீ போ. டாடா. சரி டாடா. அவங்க கூப்பிட்டாங்க. ஏன் காலையில புருஷன் கேட்காங்க உனக்கு? ஒரு நாள் கூட புருஷன் இல்லாம இருக்க முடியாது போலுக்கு. என்ன ஜென்மனே தெரியல, அடைவாளுக போலுக்கு. மீனா, டீ மயக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சாமத்தியமா அடைதாளுவேன். அவளை நீ எப்ப சோத்த பங்கி கொடுக்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். அந்த பாத்திரம் அப்படி கொள்ளையில கிடக்குது, அந்த துணி முக்கிய வச்சால இருக்குது. ஒரு வேலை வீட்டுல பார்க்க மாட்டேங்க, அதான் மினிக்கிட்டே அலைய வேண்டியது. அவக்கு இருக்க சேல கசங்க தானே பாரு, அப்படியே தேய்ச்சி போட்டுட்டு தான் அலைவா. அப்பதானே புருஷனை மயக்கி கைக்குள்ள வைக்க முடியும். இனி அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த தேர்ல உட்காந்து தங்கங்களுக்கு உட்காந்து ஒரே பழக்கம் விடு வேலைதான். இவெல்லாம் எங்க உருப்பட போறா? இவ வீட்டையும் உருப்பட விட மாட்டா. இவ தெரு தெருவா உட்காந்து பழக்கம் விடுறதுக்கு தான் ஆவா. அப்படியே வீட்ல இருந்து நகை நட்டோட வந்துட்டல்ல, அப்படியே சீர்வரிசையோட அந்த வீட்டுக்கு வந்தா. இப்ப பாரு, என்ன சேல துணிமணி உனக்கு வந்து வாழ்வு. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தரத்துல கொடை பிடிப்பான அந்த கதையால இருக்குது. பையன் எடுத்து கலைஞர்களுக்கு பட்டு சேலை கேக்குதாங்க மானங்கட்டலோல. ஏன் நான் நகரட்டு போட்டுட்டு வந்திருந்தியோ, இங்க தரிக்க மாட்டேன். நான் வரதுக்கு சோத்த போக்கி வைக்கல. மீனா. ஏன்டி இவ்வளவு நேரமா வரதுக்கு? ஒரு மனுஷன் இவ்வளவு ஆசையா பொண்டாட்டி வரவனுக்கு காத்துட்டு இருந்தா, வீட்டு நிறுத்து மெதுவா வந்துகிட்டு இருக்கா. என் அவசரம் உனக்கு புரியாதுல உனக்கு? நீங்க பாட்டுக்கு ஈஸி கூப்பிடுதீங்க. அவங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? நீங்க இன்னும் 1 மணிக்கு டியூட்டிக்கு போனா நான் அதுக்குள்ள சோற பொங்கணும்ல. ஏன் காலம்பரை எந்திரிச்சு சோறு பொங்க வேண்டியது என்ன? 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. ஏன் வேலை முடியணும்ல, கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திக்கிறது. பகலெல்லாம் சும்மா தானே இருக்க, கொஞ்சம் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலை வெட்டிலாம் பாரு. அவ திட்டுதாவன்னா நீ வேலையை சீக்கிரம் முடிக்கணும்ல. நீ தான் செய்யணும், இதனை விட்டு மருமகா நீ தான் செய்யணும். ஏங்க, உங்க மகன் நைட்டு 12 மணிக்கு தான் தூங்கி விடுறான். உன் மகனை மதியம் தூங்க வைக்கிற நிப்பாட்டு. அவன் மதியம் தூங்கிட்டு தான் நைட்டு தூங்க விட மாட்டேங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சு கிடக்கான். அவனால இப்ப ஜான் சுத்தமும் கெட்டு போகுது.
கொண்டாட்டிக்கிட்டே இருக்க முடியல, வந்து நடுத்து வந்து படுத்துக்கிட்டான். நீ பண்ணது எதுவுமே உருப்படி கிடையாது. இனிமேல் அவனை மதியம் தூங்க வச்ச, நான் டூட்டி முடிஞ்சு வரதுக்குள்ள அவன் தூங்கி இருக்கணும். எவ்வளவு 7:30 அவனை தூங்க வச்சு பழகு. எங்க அவன் பச்சை பிள்ளை, மதியம் தூக்கம் வந்தா தூங்க தானே செய்வான். கொஞ்சம் விளையாட்டு காட்டு, அதெல்லாம் தூங்க மாட்டான். அப்படி தூங்க கட்டிட்டேன்னா அப்புறம் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. நீயும் நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடலாம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அம்மா சொன்னவனா நீ தட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவ, சரிதானே? எங்க அவன் பச்சை பிள்ளை, மதியம் எப்படிங்க தூங்காம இருப்பான்? அவனுக்கு எப்படி தூக்கம் வந்துருது? அது நீதான் பழம் காட்டி வச்சிருக்க, அது மாதிரி அந்த பழக்கத்தை தூர எடு. சரி இருக்கு பேசிக்கிட்டு வா. கிட்ட வா பாரு, இன்னைக்கு வேலைக்கு போற வரைக்கும் உங்களை சந்தோஷமா இருக்க போறேன். சரியா? சரி வா. ஓய், என்ன பாருடி, ஓய் பாருடி. ஆனா ஒண்ணுடி, ஒரு குழந்தை பெத்தவ மாதிரியே இல்ல, அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க. அதனாலே உன்னை சுத்தி சுத்தி வர வேண்டியிருக்கடி. அழகு அழகா இருக்கடி, அப்படியே பொம்மை மாதிரி இருக்க. இது ஒண்ணுக்காகவே நீ சொன்னதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் நீ ஸ்டவ் கேட்டல, வாங்கி தரேன்னா? நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னா? சரி கேட்ட வா. சரி வா. கூப்பிடுதானே, என்கிட்ட துட்டு இல்லையே. ஐயோ, காலேஜுக்கு வேற நேரம் ஆயிட்டு. 2 ரூபா தான் இருக்கு, பஸ்ஸுக்கு தான் இருக்கு. இப்போ அதுல இருந்து இவனுக்கு 50 பைசாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் பஸ்ல போக முடியாதே. அத்தை உனக்கு காலேஜ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரட்டா? அத்தை காக்கி போவோம். அத்தை கிட்ட துட்டு இல்ல, அத்தை காலேஜ் போயிட்டு வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இப்ப காக்கி போகணும். ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே. அத்தை காக்கி கூட்டு போ. சரி. டேய் மாமா கிட்ட வா. டேய் மாமா கிட்ட வாடா. டேய் வா, மாமா கிட்ட வா. வா, மாமா கடைக்கு கூட்டி போயிட்டு வரேன். என்னடா தங்கம், வா மாமா கடைக்கு கூட்டி போயிட்டு வரேன். சரி வா, நம்ம அண்ணாச்சி கடைக்கு போலாம். வா நம்ம கடைக்கு போலாம். வா, அண்ணாச்சி கடை திறந்தா கிடக்கு, வாங்கிட்டு வரலாமா? என்னம்மா? இரு உங்க அத்தை காலேஜுக்கு போறா, போட்டோம். மாமா உனக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆத்துக்கு கூட்டு போறேன். ஆமாடா, அத்தை வேணும், ஆனா வரமாட்டா, வரவே மாட்டா. வா நம்ம கடைக்கு போலாம். இல்ல அத்தை காலேஜுக்கு போயிருக்கால, வா. ஜம்முன்னு மாமா தொல்லை அடிக்க. மாமா கடைக்கு கூட்டு போயிட்டு அப்படியே நம்ம பைக் எடுத்துட்டு மீன் பிடிக்கலாம் போயிட்டு வருவான். சரி வா, கிளம்பி பிஸ்கட் எடுத்து வருவான். என்னாச்சே? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பையலுக்கு வாங்கி வாங்கி கொடுத்து துட்ட பூரா கறியாக்குவான். இல்ல வேலை சொல்லிக்கலாம் போவலையா? காலையில அவனை தூக்கி சமந்து தலைதா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க வீட்டுக்கு போங்க. ஆமா, தூக்கி சமக்கக்கு தான் ஆவும். எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் முக்கியனே, உன்னை தூக்கி எந்திட்டு போனா. அவ அண்ணன் முகத்துக்கு நீ சமந்துட்டாளே. சொல்ல போனா அப்ப விட எனக்கு அவளை இப்போதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்ல சொல்ல மாட்டே? அவ நல்லவா, அவ்வளவுதான். அத அப்படியே ஏமாத்தி விட்டு போயிட்டா அவளுக்கு. இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசுனீங்க, இன்னைக்கு எத்தனை குழந்தை அப்படி தனி மரமா அலைவ. என்னத்துக்கு தாமந்தா 4 புள்ள இருந்திருக்கணும். வாங்க கூட சுத்துறவெல்லாம் புள்ள குட்டி சுத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படி சுத்திக்கிட்டு இருக்க? ஒரே ஒரு ஆம்பளை பையனை பெத்துட்டு வாரிசு இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அவதான் எனக்கு வேணும்னு நான் எத்தனை வருஷம் காத்து கிடப்பேன், நீ காத்து கிடக்க. அவ உன்னை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்க. அவ ஒண்ணு போய் தண்டிக்கல, நான் அதான் தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியும் எப்போ தாலி கட்டணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலை உள்ள பாத்துட்டு போங்க, வாரிசு தானே வரும். ஊல விட்டு அதிசயமான காதல பண்ணிட்டான். எங்க இருந்தா எனக்குலாம் வருவாளுவா தெரியல. இல்ல அவதான் படிப்பு முக்கியம்னு போயிட்டாளே. நான் வேண்டாம்னு போவலையே. எல்லாம் ஒண்ணுதானே.
படிப்பு தான் வேணும்னா என்ன வேண்டாம்னு அவ ஒரு நாளும் சொல்லல. அது மட்டும் இல்ல, அவ மனசுக்குள்ள நான் நிறைஞ்சிருக்கேன். எனக்கு இப்படி பண்ணிட்டேமே, அவ தினம் தினம் குச்ச உடச்சுல நொந்து போய் அழைஞ்சிட்டு இருக்கான். அவ கஷ்டம் தெரியாம வாழவும் முடியாம சந்தோஷமா அந்த பொண்ணால இருக்கவும் முடியாம நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. இதை நீங்க வேற அப்பப்பா அப்படியே முள்ள வச்சு தச்சுமா தச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்லல எனக்கு தெரியல. ரொம்ப ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஊரை விட்டு எங்கேயாவது போய் சொல்லிட்டேன். ஆமா, அவ உன்னை நினைச்சிட்டே இருக்கா. படிக்க போறதுல என்ன லட்சணமா இருக்கால யாருக்கு தெரியும்? ஒன்னு பார்க்க மாட்டேன், மரியாதை எங்க போங்க. உங்களுக்கு நான் பெரிய சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஆமா, வேற ஒருத்தர மனசு சுமக்கிறதுக்கு நரக பாட்டு இருக்கா பாரு. அப்படியே வாழ நினைச்சிருந்தா அவ எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். கொஞ்சம் கூட வாடா. பஸ் வந்த மாதிரி தெரியல, எப்படி போவா? பிள்ளை கொண்டு உடதுக்கு கூட ஒரு நாடி இல்ல போலுக்கு. எடி உங்க அண்ணன் வீட்ல தானே இருந்தா? அவன் விட்டுட்டு தான் மறைச்சு பாப்பான். வேலங்காத பையல, ஊருக்கு ரெண்டு பையல இப்படிதான் கிடக்கானே. சரி நீ சரி போடி நடையா போ. எடி அந்த ஆத்து பள்ளி வழியா போவாத, அந்த கல்ல பையல லாந்துறானே, வேற வழியா போ. ஐயா அது வேறயா? ஆமா, அந்த கல்ல பையல ரெண்டு ஆத்து பள்ளத்துக்குள்ள கிடக்கானலாம் பாத்துக்க. ஊர் கரையில பேசிக்கிட்டு இருந்தாலுவே, நீ வேற வழியா போ. சீக்கிரம் போடி. சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். டாடா டாடா. டாடா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாவம், இந்த பிள்ளைக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. இந்த வாலி வயசுல தான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த வயசுல கூட இந்த பிள்ளைக்கு ஒரு நிம்மதி கிடையாதுமா. என்ன சின்னத்தர, என்ன நீனும் இந்த பிள்ளைகிட்ட எத்தனை நாள் பேசாம இருக்க போற? இப்ப எதுக்கவே? பாவம், மைனி கறிக்காக தான் வாழ்க்கைய பணைய வச்சுவிட்டு அந்த மீனா பிள்ளை படுத பாடு. மாமியா கறிக்கட்டியும் புருஷங்கட்டியும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. அவளை கரையத்ததுக்கு இந்த பையவுல தான் வாழ்க்கைய பணைய வச்சுவிட்டு ஒன்னாவே சுத்திட்டு அலைஞ்சாள்வ. நான் கூட நினைப்பேன் இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இப்படி பெயர்வாள்வேன்னு நினைச்சேன். பத்துக்க பரவாயில்ல, ஒருத்திக்கு ஒருத்தி இன்னும் பின்னிக்கிட்டு தானே கிடக்காளுவ. சரி, நான் இந்த சாவா பிள்ளைய போய் பார்த்துட்டு வரேன். இந்த செவா பிள்ளை கொஞ்சம் இறந்த பிள்ளை அஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சது, அதை போய் வாங்கிட்டு வரேன். காலேஜ் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் சார். காலேஜ் புரியுதா? அத்தீண்டு சார் மாறிட்டாவளோ? சாரி சார், நீங்க எப்பவும் போலதான் இருப்பியே நினைச்சு தப்பா பேசிட்டேன் சார். சாரி சார். அப்புறம் சொல்லுங்க சார். நேத்து ஒரு கனவு கண்டேன் பத்துக்க. அவசரப்பட்டு சார் சொல்லிட்டேனோ? அத்தானே, இதெல்லாம் திருந்துற ஆளு கிடையாதே. சொல்லுங்க. காலேஜ் ரெஸ்பெக்டா பேசு. ஓகே சார். ஒரு கனவு கண்டேன் பத்துக்க. நீ இதே மாதிரிதான் அப்படி பப்பாளி பழம் மாதிரி பல 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 பலன்னு இருந்த. காலேஜ் உங்களை நான் சார்னு கூப்பிடணும். காலேஜ் ஓகே. அட்டின் கொய்யால இருடா, என் வேலையை நான் கட்டுறேன். காலேஜ் ஓகே. அது உங்க மனசே இருந்தா சரிதான். சொல்லுத கேளு, அதிகாலை கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பத்துக்க. என்ன? அப்படியே தக்காளி பழம் மாதிரி சும்மா பல 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 பலன்னு குளிச்சுட்டு தலையில துண்டை கட்டிட்டு என்னங்க 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 காஃபி குடிங்க அப்படின்னு தாலிய வெளியில தொங்க போட்டுக்கிட்டு மஞ்சக்கல்ல சாரி கட்டிக்கிட்டு என்னங்க என்னங்க அப்படின்னு எனக்கு கட்டி பிடிச்சி எழுப்புனா தெரியுமா? காலேஜ் ஓகே. அதுக்கப்புறம் கேள காலேஜ். ஆமா, அதிகாலை கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து கேள. என்ன? நான் பட்டுக்க பெட்டு சுத்தி குட்டி குட்டி குட்டியா ஒண்ணு மாதிரி என்ன மாதிரி ஒரு 15 காணும் கிடக்கு பத்துக்க. என்னது? அதான் நாம பெத்தது. அப்படி குட்டி குட்டி குட்டியா அங்கொன்னு இங்கொன்னு ஒரு 15 காணும் என்ன சுத்தி படுத்து கிடக்கு பத்துக்க. படப்படன்னு இருந்துச்சு. 1 2 3ன்னு கரெக்டா என்ன 15 இருந்தது. எனக்கு என்ன பயமாயி போச்சு தெரியுமா? ஒரு பையவுல எங்கேயாவது ஓடி போயிட்டானே என்னமா பதறிட்டு தெரியுமா?
15. 15. அதுக்கப்புறமும் தக்காளி பழம் மாதிரி பழன்னு தலையில துண்டை கட்டிக்கிட்டு மஞ்சள் கலர் சேலை கட்டி தாவானிய வெளியில போட்டுக்கிட்டு உங்களுக்கு காப்பி கொடுத்து கட்டி பிடிச்சி எழுப்பியிருக்கேன். அத்தை உனக்கும் அதே கனவு வந்திருக்கோ? அப்ப நிச்சயமா பழிச்சிடும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? அப்ப கூட நீ 9 மாசம் தெரியுமா? ஏற்கனவே 15 சுத்தி கிடக்குதான், இதுல 16 வேறையா? ஆமாட்டி, எங்க அம்மா எப்பவுமே என்ன தான் வாழ்த்துவாங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு. 15 என்ன சுத்தி கிடந்தது, ஒன்னும் வயிற்றுல இருந்தது. அப்ப கூட என்ன கட்டி பிடிச்சுதான் நீ எடுப்புன தெரியுமா? காலையிலே அப்படி கிளுப்பா இருந்தது. இருக்கும் இருந்துச்சே. அப்பா அதை நினைச்சு பார்த்தாலே என்ன ஒரே சந்தோஷம் தான். ஆனா உன்னுட்டி அதிகாலை கனவு பழிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலே. ஆமா, காலைல 5:30 வந்துட்டோம்ல. இருக்க முடியல, வயிற்றுக்கு புள்ள எப்படி இருக்கோ பாக்கணும்ல. கனவு நிஜமா இருந்ததுன்னா அதுக்கு தான் செக் பண்ணதுக்காக வந்தேன் பாத்துக்க. சரி, பார்க்க கூடாத பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? நீ காலேஜ் பாத்துக்க சொல்லிவிட்டேன். அதான் முதல்ல சொல்றேன். காலேஜ் அது வந்தேனா நீ குடிச்சிட்டு இருந்த, அப்படியே ஓடிட்டு. சத்தியமா பாத்துட்டேன்டி. ராஜா மெதுவா போ. அணைச்சுக்கிட்டு திறந்திருக்கான்னு பாரு. ஓடி பாத்துட்டோடியா? சரி, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கப்போ. என்ன சாக்கெட் வேணுமா? சாக்கெட் வாங்க துட்டு இல்ல, பிஸ்கட்டை மட்டும் வாங்கிட்டு வா. இல்லைன்னா உங்க அம்மா வானத்துக்கு பூமிக்கு குறிப்பா, அவளை சமாளிக்க முடியாது. ராஜா அடம் பிடிக்காத, என்கிட்ட வெறும் 3 ரூபா தான் இருக்குது. பிஸ்கட் பாக்கெட்டே 5 ரூபா, 2 ரூபா கடன் தான் கொடுக்கணும். இந்த பாரு, ஒரு பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வா. சாக்கெட் இன்னொரு நாள் வாங்கலாம். இப்ப நீ சாக்கெட் தின்ன, அதனால தான் சளி பிடிச்சிச்சு, அதனால தான் காய்ச்சல் வந்துச்சுன்னு உங்க அம்மா என்கிட்ட சாடுவா. இல்ல துட்டு இல்லல, வெறும் 3 ரூபா தான் இருக்கு. அது உங்க அம்மா சொல்லியே விட்டுருக்கா, பிஸ்கட் தான் வாங்கி கொடுக்கணும்னு. நான் சாக்கெட் வாங்கி கொடுத்தா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவாள. பய உள்ளக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கான்னு பாரு. உலகமாக நடிப்புடா. உன்கிட்ட சீவாஜி கணேசன் தோத்து போயிருவாரு. என்ன நடிப்பு நடிக்கான். ஏலே, இந்த நடிப்புல உங்க அம்மா கிட்ட வச்சுக்க, ஏன் கிட்ட வச்சுக்கிடாத. இங்க பாரு, பிற அத்தை ரொம்ப செல்லம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கேளு. அத்தை சொல்லும்ல, பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வா. உங்க அம்மா என்ன உசுரோட வச்சு அறுத்து கிழிச்சிருவா. ஆமா, சாக்கெட் வாங்கிக்கப்போ. வேண்டாம், அவ அம்மா கறிக்கு தெரிஞ்சா போதும், அறுத்து கிழிப்பா. நீ வாங்கிக்கடா, அவ கிடக்கா. நீ வாங்கி தின்னு போ, என்னாலும் வாங்கிக்க. என்ன என் பேர் சாக்கெட் தான் வாங்கி கொடுத்தா என்ன? காசு இருந்தா வாங்கி கொடுக்க மாட்டேனா? பாவம், கருவாப்பாய் கட்டியும் துட்டு இல்ல. அவன் இருக்கிறதான் கொடுத்து விட்டான். அவங்கிட்ட இவ்வளவுதான் இருந்திருக்கும் நினைக்கேன். அதையே புடுங்குன்னு புடுங்கிதான் கொடுத்து விட்டா. உங்க அண்ணன் வாழ்க்கை உங்க அப்பா நாசம் பண்ணிட்டாரு. இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் வாழ்க்கை நாசம் வராம சொன்னா கேளு. எப்படி வாழ வேண்டியவன் எப்படி வாழ்ந்துருப்பான் தெரியுமா? அந்த ராணி பிள்ளை கட்டி இருந்தா 2 பேரும் பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரியா இருந்தது. அப்படி விளாண்டுட்டு கிடப்பாங்க 2 பேரும். உங்க அண்ணன் அப்பதான் சிரிச்சது கடைசி. அதுக்கப்புறம் சிரிப்பே பார்க்கல. பாரு, உங்க அப்பா நிறைய மாப்பிள்ள எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. நான் பொண்ணு கட்டதுக்கு அப்புறமும் வந்து மாப்பிள்ள பாக்காம அவருக்கு எவ்வளவு திமிர் இருக்கானா. எங்க பாரு, எங்க பாரு, பேர பேசலாம். எப்போ தாண்டி உங்ககிட்ட நான் பேச? சரி, நான் வரேன். சரி, கையில காசு இல்லைன்னா வாங்கிக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது வெட்டி கவலத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏமா, நீ ஒன்னும் காதல் எல்லாம் வாங்கண்டா, உன் பழைய ஃப்ரெண்டா நினைச்சு வாங்கிக்க. பாரு, கையில கொஞ்சம் காசு வச்சுக்க, சரியா? எப்ப இல்லாம வாழ ஆசைப்பட்டு இருக்க. நாள் தான் தள்ளி போய்கிட்டே இருக்கு. பார்த்து முடிவு பண்ணுவேன்னு நினைக்க. சரி, நான் கிளம்புறேன். ராஜா வா. என்னடி? நான் கிளம்புறேன். ஆசை வந்தாலும் காதல் வந்தாலும் அப்படி உணர்ச்சிகளும் அடக்கி உள்ளுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டே இரு.
வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அதான் நான் இருக்கேன்னு சொல்லலடி. இல்ல பார்க்கல. எத்தனை அடி உனக்குள்ள காதலி உணர்ச்சிகளை அடக்கி அடக்கி வைப்ப? சரி சரி, காதலி பொம்பு பேசுவியா? இல்ல நான் பாரு நேரட்டு. ராஜா வா. நான் கேக்குற எதுக்குமே நீ பதில் சொல்ல மாட்டேக்கல. நீ நான் காத்திருப்பேன், இன்னும் 5 வருஷம் காத்திருப்பேன். ஆனா நீ தான் எனக்கு பொண்டாட்டி, அதை மட்டும் மறந்துடாத. நிக்கிறத பாரு அழகு போல. என்ன ராஜாவை கூப்பிட போனேன். இல்ல ராஜாவை கூப்பிட போனேன். சரி சரி, ரொம்ப நாள் அடக்கி வைக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? சரி, நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்? அவன்கிட்ட அந்த காதல சொல்லிதான் தொலைச்சா என்ன? இப்படி எத்தனை நாள் உன் மனசுக்குள்ளே வச்சு வேதனை பட்டுக்கிட்டு இருப்ப? அவன் இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். அவன் நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் முடிச்சிருக்கலாம். அவன் வீட்டுல இருக்க வசதிக்கும் வாய்ப்புக்கும் அவன் ஒத்தைக்கு ஒரு பையன். ஆனா அவன் வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவான். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் தண்டனை கொடுத்து அவனுக்கும் தண்டனையை கொடுத்து இப்ப காதல சொல்லி நான் அப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் பாரு. அதான் சாலமா கூட இருந்தா நீ நல்லதா இருப்ப. அது எனக்கு தெரியும். அப்ப என்ன? என் வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியாதே. உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாருதான். நீ உங்க அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கதும் சரிதான். இங்க பாரு, என் வாழ்க்கையில நான் ஜெயிக்காம, என் அப்பா கிட்ட விட்ட சவாலை நான் ஜெயிக்காம நான் சாலமனை கல்யாணம் பண்ண மாட்டேன். சரி, அந்த காதலியாவது அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல வேண்டியதே. அதான் அவனா உனக்கு உசுர. அவனை பார்த்தாலே நீ நீயாவே இருக்க மாட்டேங்கிற. உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ண முடியல. பிறகு என்ன? அவளை பாசம் வச்சிருக்க, அவளை காதல் வச்சிருக்க. அதை அவங்கிட்ட வெளிப்படுத்த வேண்டியதானே? ஐயோ, எனக்கு புரியுதுட்டே. அவனை பார்த்தாலே நான் நானாவே இருக்க மாட்டேன். காரணம் அவன் என் மேல வச்சிருக்க பாசம். எனக்காக இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் காதலும் அவன் அன்பையும் பார்க்கும் போது அவன் மேல எனக்கு பார்த்தாலே பாசம் வருது. அவனை தூரத்துல பார்த்தா கூட அவனை கட்டி அணைச்சு முத்தனும் போல எனக்கு தோணும். அந்த அளவுக்கு அவன் மேல எனக்கு பாசம் உண்டு. ஏன்னா இந்த உலகத்தை எனக்காக வாழ்றானே. ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சந்தோஷத்தை உணர்ச்சிகள் எல்லாம் விட்டுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவன் மேல எப்படி பாசம் இல்லாம போகும்? அதான் அவனை பார்த்தாலே நான் என்ன மறந்துருது. சரி, உன் காதலியாவது சொல்ல வேண்டியது நீ. நான் அவன்கிட்ட காதல சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இப்படி இருக்க முடியுமாடி? ஒருவேளை காதலையும் சொல்லி அவனை நான் கல்யாணம் பண்ண முடியாம போயிட்டுனா அவன் வாழ்க்கை சேர்ந்து நாசமுன்னா போயிடும். அதுக்கு தான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். நான் இப்படி இருந்தாவது அவன் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிடுவான். ஓ, தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்க. என் வீடு வீடு மரியாதை இருக்குது. அது வீடா? இந்தா இவ அம்மா படாத பாடுபடுத்துற. அவன் ஒரு பக்கம் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். அவன் அவ படுத்துற பாட்டுல குடிகாரனாவே மாறிட்டான். அம்மா, உங்க எனக்கு வேலை கிடைச்சிட்டா? தொட்டு கட்டி போட்டுக்கானா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வேலை கிடைக்குமா? அதுக்குள்ள அவ அம்மாக்காரி அவ்வளவு பாடுபடுத்துறா. சொல்லுதான், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போறேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிருன்னு. அவனை இருக்க விட மாட்டேங்கிறாடி. அவனை சித்திராத படுத்துதா. அது இல்லை இது இல்லைன்னு இருக்க முடியாட்டி வீட்டுக்குள்ள நரகமா இருக்கு. சரி, நான் வந்து விடுதேன். வா டேய் ராஜா, வா அத்தக்கிட்ட வா. அப்பா, என்னடா செல்லம்? பிஸ்கட் வேணும். இப்பதான் சாக்லேட் வேணும்னு கேட்டா சாலம் வாங்கி கொடுத்துட்டு போனா. இப்ப மறுபடியும் பிஸ்கட் வேணுமா? விடு, வாங்கிட்டு போறான். தங்கப்பிள்ளை நீ வாங்கிக்க, அத்தை காசு கொடுக்க. சரி வா போலாம். சரி.
சரி நீ எங்க போயிட்டு வர? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். சரி இனி உனக்கு எப்ப காலேஜ் திறக்குது? எனக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் திறக்கும். நான் அந்த குரூப் போட்டிருந்தேன்ல, அதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கேன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். அது ஈஸியா இருக்கா படிக்கிறதுக்கு? இல்ல கஷ்டமா தான் இருக்குது. செல்வா சார் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு. அப்ப நீ செல்வா சார் கூட வந்திருக்கோண்டி தானே? பம்பிழுத்துட்டே வருவாங்க. கார்ல கொண்டு விடுறேன்னாங்க, நான் வரலன்ட்டு நடந்து வந்துட்டேன். அவ்வளவு தூரம் நடந்துட்டு வந்த? நடந்துதான் வந்தேன். ஆனா பின்னாடி அவங்க மாட்டு வண்டி மாதிரி அவங்க காரை ஓட்டிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கு சாரோட கார்லயே வந்திருக்கலாம். சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கடுப்பாகும். அதுக்குதான். ஏன் அவர் காதல் உனக்கு ஏத்துக்க முடியாதோ? என் வாழ்க்கையில காதல வேண்டாம், கத்திரிக்காவும் வேண்டாம். இருந்த காதலே என்னால காப்பாத்திக்க முடியல. உசுருக்கு உசுரா இத்தியோண்டு இருக்கும் போதே உங்க அண்ணன் மனசை சுவந்தேன். அதுவே இல்லைன்னு ஆகி போச்சுது. இடையில வந்ததுலாம் எனக்கு வேண்டாம். எப்படி இல்லாமோ ஆடி பாடி கையை கொத்துக்கிட்டு ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு போண்டா மட்டும் வாங்கி கொடுப்பான். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வருவேன். எனக்கு எல்லாமா இருந்தான். அவன் கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஒன்னா ஆத்துக்கு போவோம், நான் துணியை துவச்சா அவன் அலசி போடுவான். அவ்வளோ ஒன்னா வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ அவன் எனக்கு சொந்தம் இல்லை, இன்னொருத்திக்கு சொந்தம். அது என் கண்ணு முன்னாடி. என் இன்னொரு காதல் எப்படி முடியல, மனசு ஏத்துக்க முடியல. அவன் தான் உன்னை வேண்டான்னு ஒத்தி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கானே, இன்னும் ஏன் நீ அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். இப்ப அவனும் வாழாம ஒன்னையும் வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். சே யார் யார் தலையில யார் யாரும் இருக்கோ அதான் நடக்கும். உங்க நெத்தியில அவ தானே இருந்திருக்கு, அதை மாத்த முடியுமா என்ன? ஏன்டி செல்வா சார் உன்னை உண்மையா தானே விரும்புறாரு. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பட்டிக்காட்டுல வந்து கிடக்காரு. ஆஸ்தி ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி காதலிக்க முடியும்? இப்ப அவங்க காதல் யார் பொய்ன்னு சொன்னா அத நீ ஏத்துக்க மாட்டேங்கிய? பயமா இருக்குடி. இப்பெல்லாம் காதல்னால எனக்கு பயமா இருக்கு. உங்க அண்ணன் அந்த காதல் என்ன இதயத்தை விட்டு போகல. பிடிக்கும். செல்வ சாரி ரொம்ப தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக எல்லாத்தையும் இழந்திருக்காரு. எந்த அளவுக்கு படிக்க வச்சிட்டு இருக்காரு, ஆளாக்கி இருக்காரு. இன்னைக்கு நான் பேரு புகழோட இருக்கேன்னா அதுக்கு எல்லாமே செல்வ சார் தான். ஒரு சின்ன போட்டி நடக்குனாலும் ஒரு தகப்ப மாதிரி என்ன சேர்த்து விட்டு என் பின்னாடி வந்து உற்சாகப்படுத்துவாரு. போ நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு உற்சாகப்படுத்துவாரு. ஜெயிச்சிட்டு நான் திரும்பி வரும்போது அவர் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படி வானத்துக்கும் பூமிக்கு சொல்லுவாரு. சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாரு. ஏன் ராணி ஜெயிச்சுட்டான் பாரு. அவன் ஸ்டேட்டஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம கத்துவாரு. அவர் காதல் உண்மை. எனக்கு காதலிக்கிறதுக்கு பயமா இருக்குடி. ஏன்டி? எனக்கு ராசி இல்லைன்னு நினைக்கேன்டி. ஒரு மண்ணு இல்ல இல்லடி, எனக்கு பயமா இருக்கு. காதலே வேண்டாம். ஒரு வாட்டி நம்ம காதல தோத்து போயிட்டா ஏதோ பயம் வருதுடி. உங்க அண்ணனுக்கு என் முன்னாடி எப்படி கல்யாணம் நடந்தது, அது அது இப்ப நினைச்சா கூட என் நெஞ்செல்லாம் வலிக்கும். எனக்கு சொந்தமானது இன்னொருத்தி கையில கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி இருந்திருக்கும் எனக்கு? என் கைய பிடிச்சு நடந்தவங்க அண்ணன் கையை என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தி கைய பிடிச்சதே. என் கடைசிய தொட்டு தாலி கட்ட வேண்டியவங்க அண்ணன் கை என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தி தோல்ல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இன்னொரு காதல் வரும்? இப்பவும் ஊருக்குள்ள அவங்க அண்ணிய நான் தாசு பொண்டாட்டி போறா, தாசு பொண்டாட்டி போறான்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நேரத்துல நான் ரோட்ல போன சொல்லுவாங்க, இது என்ன கருவேப்பிலை காணோம் நீ மட்டும் போற அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் எனக்கு கருவேப்பை பொண்டாட்டி போறேன்னு உங்க அண்ணிய சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? எங்க அப்பா எங்க அண்ணன் வரைக்கும் நாசம் பண்ணதுக்கானதுன்னு இப்ப என் வாழ்க்கையும் சேர்த்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாழறதுக்கே பிடிக்கலடி. சேச்சா கவலைப்படாதடி, இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல படிப்பை முடிச்சிட்டு உங்களெல்லாம் நான் எப்படி வாழ வைக்க போறேன்னு மட்டும் பாருங்களேன். இங்க பாரு, நீ ஒழுங்கா வாழ வழிய பாரு. எனக்கு என்னமோ நீ செல்வாசர் காதலை ஏத்துக்கிட்டது நல்லதுன்னு நினைக்க. பாவம் அந்த மனுஷனும் ஒன்னையே சுத்தி சுத்தி வராரு. எனக்கும் காதலுக்கும் ராசி இல்லடி. இங்க பாரு,
நான் மறுபடியும் செல்வ சாரை இதே மாதிரி ஏமாத்தினேன்னு வச்சுக்க, எனக்கு வலிச்ச மாதிரி தானே அவருக்கும் வலிக்கும். நான் இப்ப செல்வ சார்ட்ட காதல் சொல்லி அவர் கூட சந்தோஷமா ஆடி பாடி சுத்திட்டு ஏதோ சந்தர்ப்பத்துல எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்க, அவரு இப்படித்தானே வேதனைப்படுவாரு. ஐயா, என் கூட எப்பெல்லாம் இருந்தா எப்பெல்லாம் வாழ்ந்தா அப்படித்தானே அவருக்கும் தோணும். என்னைக்கும் நம்ம ஏத்தி விட்ட ஏனிய கீழே தள்ளக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒசந்து வந்திருக்கேன்னா அது அவரால் மட்டும்தான். இன்னைக்கு நான் போட்டிருக்க துணியில இருந்து நான் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் அவர் எனக்கு போட்டது. எனக்கு பின்னாடி இருந்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அடிப்படை அறிவு கூட இல்லாம இருந்தேன். இன்னைக்கு ஸ்டேஜ்ல இங்கிலீஷ்ல பேசுற அளவுக்கு என்ன வசதி வச்சிருக்காரு. அவர் என்னை ஏத்தி விட்ட ஏணி மட்டும் இல்ல, குரு, கடவுள், தகப்ப எல்லாமே எனக்கு அவர்தான். ஆனா நீ அவர்கிட்ட திண்டுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ தெரியல, அவரை பார்த்தா எனக்கும் காதல் வரதா செய்யும். ஆனா அவர்கிட்ட நான் காட்டிக்க கூடாதுன்னா அப்படி நடந்துக்கிடுவேன். அப்படி எதுக்குடி உன் உணர்வுகள் நீ கட்டுப்படுத்தணும்? எப்பா போதும், எனக்கும் காதலுக்கும் ராசியே இல்ல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. அவரை நல்ல வாழ்க்கை வாழட்டும், சும்மா கடை. ஒரு வேலை உங்க அண்ணன் பயந்த மாதிரியே என்ன கல்யாணம் முடிக்கவங்க இறந்து போயிட்டா நீ இல்ல. அன்னைக்கு கூட நம்ம தெருல 2-3 கிளை மாதிரி உங்க அண்ணனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாலுவ, இல்ல நீ உசோட இருக்கணும்னா உன் பொண்டாட்டி கத்த தாலி கட்டின போய் தான் அப்படின்னு நக்கல சிரிச்சாலுக தெரியுமா? அது எவா? ஆமா, ஒருவேளை உங்க அண்ணன் என் கழுத்த தாலி கட்டியிருந்தா உங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல. இன்னைக்கு உங்க அண்ணி கத்த தாலி கட்டின போய் தானே உங்க அண்ணன் உசுரோட இருக்கான். அவன் எனக்கு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, அவன் உசுரோட இருக்கான். அவனை ஆயுசுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன், அது போதும். இங்க பாரு, நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட தான் வாழணும் இல்லை, அவங்கள நினைச்சுக்கிட்டே கற்பனை உலகத்துல வாழ்றதும் வாழ்க்கை தான். எனக்கு அந்த கற்பனை உலகம் போதும். இப்போ உங்க அண்ணனை நான் நினைக்கலாம் இல்லை, ஆனா அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கும் தான் நான் நினைப்பேன். அவன் பொண்டாட்டி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனா என்ன, உங்க அன்னிக்காரி தான் அப்படி இருக்கவே மாட்டேங்க. அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவனை மட்டும் உங்க அன்னிக்காரி சந்தோஷமா பார்த்துட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு பாரம் குறைஞ்சிரும். ஆனா உங்க அன்னிக்காரி தான் தேனாமும் சித்திராதப்படுத்துறாளே. ஆமாட்டே, காதலோட பேசுறதுக்கு கூட அவகிட்ட பெர்மிஷன் வாங்குறான். அதுக்கு கூட அசிங்கப்படுத்திடுறா. முந்தனத்து கூட நைட்டு நெருங்கி போயிருப்பான்னு நினைக்க. ஐயோ, அவனை அசிங்கப்படுத்திட்டா. காசு பணம் இல்லாதவனுக்கு பொண்டாட்டி கேட்குதான்னு அசிங்கப்படுத்திட்டா. அப்படியே அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிட்டான். ஐயோ, இதுக்குதான் எனக்கு நிம்மதியே இல்லை. நானும் கேட்டேன் ஊருக்குள்ள. எங்க பாரு, நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை போயிடும். உன்னை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு தானே போனான். உன் கழுத்தை தாலி கட்டினா செத்து போயிருவேங்கிற பயத்துல தானே உன்னை அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போனான். அவன் எப்படியும் வாழ்ந்துட்டு போறான். நீ உன் வாழ்க்கைய பாரு. உசுறு குசுரா காதலிச்சவளை விட அவன் உசுறு பெருசுன்னு நினைச்சல்ல, அப்ப உனக்கு தேவைதான். அவன்கிட்ட காசு பணம் இல்லாத போவே அவன் கூட அவ்வளவு சந்தோஷமா கையை பிடிச்சு சுத்தின நீ எங்க? காசு பணம் இல்லாதவனுக்கு எல்லாம் பொண்டாட்டி எதுக்கு என் பக்கத்துல எதுக்கு வரேன்னு கேக்குற அவ எங்க? இந்த கரோப்பையிலுக்கு நல்ல வேணும். அப்படிடி காதலி, அவன் நம்மகிட்ட காதலிச்சா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. மனைவியா இருக்கும் போதே குடும்ப பொறுப்பு வந்துருதுல, அவளுக்கும் கஷ்டம் தானே. இல்லாத போது நம்ம கூட இருக்கிறவங்க தான்ட்டி உண்மையான உறவு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்கிறது உண்மையான உறவு இல்லை. அவங்கிட்ட எதுவுமே இல்லாதப்போ கூட நீ அவன் கூட சந்தோஷமா இருந்த. அந்த வாழ்க்கையை இழந்துட்டு எதை எதையோ தேடி போய் எதையோ இன்னைக்கு இழந்துட்டு வந்து நிற்கிறான். போடி, இந்த வயசுல படாத பாடலாம் பட்டுட்டு இருக்கோம். என்னைக்கு நமக்கு விடுவு காலம் பறக்க போதோ தெரியல. பாவம் இந்த தமிழ் புள்ள எங்க எப்படி இருக்காளோ. நீ அதுக்கப்புறம் ராக்கி சார் என்னைக்காவது பாத்தியா? அவரு தான் ஊரை விட்டு போய் 2-3 வருஷம் ஆகி போச்சுதே. அவரே டெல்லியில ஏதோ முக்கியமான பதவியில இருப்பாருன்னு நினைக்கேன்டி. அப்படியா? ஆமா, அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட ஏதோ ஒரு செய்தியில அவர் போட்டோ இருக்குதான் பாத்துக்க. டெல்லியில இருக்காரு. தமிழ பார்க்க ஆசையா இருக்குது. எட்டி ராணி அப்படின்னு அந்த கண்ணை உருட்டிக்கிட்டு வருவா. அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, அவ கைய பிடிச்சி எவ்வளவு நாள் ஆகுது. ஐயோ எப்பா முடியலப்பா. தூங்கும் போதும் சரி எந்திக்கும் போதும் சரி எனக்கு தினமும் கனவுல எப்படி தெரியுமா, இந்த தமிழ் வந்துட்டாளா, தமிழ் ஊருக்குள்ள வந்துட்டாளா அப்படின்னு யாராவது கத்துற மாதிரியே இருக்கும். நானும் நிஜமாவே இந்த புள்ள வந்துட்டு நினைச்சு தெருவுக்கு ஓடி வருவேன். ஆனா இப்பெல்லாம் கனவு வந்துச்சுன்னா நிஜமா ஒரு நாள் அப்படியே நடக்குமாண்டி. அத்தடி, உனக்கு அப்படிதான் கனவு வருமா? எனக்கு அப்படிதான். திடீர்னு எங்க வீட்டு வாசல்ல தமிழ் வந்து நிக்கிற மாதிரியே கனவு வரும். எனக்கும் ஆண்டி. நான் உன ஓடி போய் எட்டி தமிழ் இவ்வளவு நாள் நீ எங்கிட்ட இருந்த, எப்படி எங்க பார்க்காம இருந்த அப்படின்னு நான் கேட்பேன். அவ எட்டி
நான் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுற மாதிரியே எனக்கு கனவு வரும் இது எனக்கும் அப்படிதான்டி வரும் எங்க இருக்கான்னு தெரியலடி கஷ்டமா இருக்குடி நம்ம என்னடி பண்ண முடியும் குடும்ப சூழ்நிலையே சமாளிக்க முடியாம இருக்கோம் சரி அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோம் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ் பெரிய ஆளாய் வருவா பாரு சத்தியமா சொல்றேன் நம்ம கஷ்டம் எல்லாம் மாறும் பாத்துக்கிட்டே இரு சரி ஆதரவு பிள்ளைங்க அவ இப்பதான் காலேஜுக்கு போனா நான் பார்த்தேன் காலேஜுக்கு வந்திருக்காளா ஆமா அவளுக்கும் அவ கிளாஸ்ல செமஸ்டர் இருக்கும்னு நினைக்கேன் அதான் படிச்சுக்கிட்டே தான் போனா கூப்பிட்டேன் அவ படிக்க வேண்டியிருக்கு நான் பேர பேசிட்டு போயிட்டா பாவம் அந்த பிள்ளை விழுந்து விழுந்து படிச்சுட்டு கிடக்கு மீனா ஒண்ணு கேட்டா அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை போய் கொடுத்துட்டு வரேன் என்ன டீ அதான் டீ அதான் அதை கொண்டு கொடுத்துட்டு வரேன் இது கூட சதீசு வாங்கி கொடுக்க மாட்டான் அவ கேட்டதுக்கே பயப்படுதா மாமியாக்காரி ஏன் இதெல்லாம் வைக்க முடியாதோ அப்படின்னு கேட்கலாம் நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம செய்வோம் அவங்க செஞ்சா என்ன செய்யாம போனா என்ன நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம இருக்கோம் டி அவளுக்கும் அவ பெத்த பிள்ளைக்கும் நாம இருக்கோம் என்னால முடியும் நான் வாங்கிட்டு போறேன் அவ யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை சரி டி அவளை பார்த்து கொடுத்துட்டு வா நான் மதியம் போய் அவளை போய் பாக்குறேன் குழம்பு வச்சிருக்க மாட்டா மாமியாக்காரி கொடுக்க மாட்டா நான் அந்த குழம்பு வச்சு அவளை கொடுத்துட்டு வரேன் சரி நீ மதியம் வந்துரு நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் புருஷன் 1 மணிக்கு டூட்டிக்கு போயிருவானா நான் அதை கொடுத்துட்டு வரேன் சரி சரி நான் போயிட்டு வரேன் ஒத்தையிலே உலகம் மறந்து போச்சு உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சை துளைக்குதே உயிர் வலிக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா என் தமிழ் வருவா என் நட்பு மீண்டும் வரும் அந்த பழைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் ஒண்ணா வாழுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு